அனைவருக்கும் வணக்கம். ஸோ சுந்தரம் ஸ்பீக்ஸ் என்ற புத்தகத்திலிருந்து நாம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். முதலில் பிதாமக பிரம்மர்ஷி பத்ரிஜி அவர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள். அதன் பிறகு ஹிதேஷ் வசிஷ்ட் அவர்களுக்கும் அவர் மூலியமா சுந்தரம் ஆற்றல் இந்த ஞானத்தை நமக்கு கொடுத்ததுக்கு மனமார்ந்த வணக்கங்கள் சொல்லிட்டு நாம இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். நாம விதானியா என்ற ஒரு டீச்சர் குருவோட ஆற்றல் நம்ம கூட எந்த விதத்துல நம்ம கூட இருக்கும் அப்படின்னா 3 ஃபார்ம்ஸ்ல நம்ம கூட இருக்கும். ஒண்ணு லைட் ரூபத்திலையும், இன்னொன்னு பிசிக்கல் ஃபார்ம்ல நமக்கு முன்னாடி அந்த லைட்டோட மெசேஜ் நமக்கு புரிய வைக்கிறதுக்கு அதை நோக்கி அதை நம்ம உணர்றதுக்கு அந்த ரூபம் எடுத்து நமக்கு கூட இருப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்குள்ளேயே ஒரு குரு இருப்பாங்க, இன்னர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி 3 விதமா இந்த விதானியா சக்தி நமக்கு செயல்படும். ஒண்ணு வெளிச்சத்தின் ரூபம், காந்தி ரூபத்துல இருப்பாங்க. அந்த காந்தியை புரிய வைக்கிறதுக்கு உடல் எடுத்து ஒரு ரூபமா வெளியே வருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம உள்ளுக்குள்ளேயே நம்ம மூச்சோட கலந்து அந்த விதமா நமக்கு நம்ம இன்னர் குரு அந்த லைட்டு நமக்குள்ளேயே லைட்டு ஒரு லைட்டை மாத்திக்கிறதுக்கு அந்த குரு இது பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 விதமான விதானியா எனர்ஜி நம்ம கூட இருப்பாங்க அப்படின்றது பார்த்திருக்கோம். ஸோ மூமெண்ட் ஆஃப் விதானியா எனர்ஜி இவங்க எப்படி செயல்படுவாங்க அப்படின்னா, a soul who surpasses the stage of Runa and Santulan and enters a zone of Purushartha becomes a teacher energy. எந்த ஆன்மா ஒரு யாருக்குமே அந்த கடன் படாம எப்போ அந்த நம்ம ஹோல்ட் பண்றதும் அதுக்கப்புறம் நம்ம விட்டு வைக்கிறதும் சமமா இது பண்ணுவாங்களோ, அந்த ரெண்டுத்துல இருந்து வெளியே ஒரு புருஷார்த்த நிலை அப்படி என்று அடைவாங்களோ, அப்போ அவங்களே ஒரு டீச்சர் எனர்ஜியா மாற்றம் அடைந்துடுவாங்க. The journey doesn't stop here. இங்க கூட அவங்களோட பயணம் ஸ்டாப் ஆகாது. It is then that a soul offers itself for raising the mass consciousness. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க உயர்ந்துட்டாங்க, அவங்க உணர்ந்துட்டாங்க, அவங்க டீச்சர் கான்சியஸ் எடுத்துட்டாங்க. அப்ப அவங்க சுத்தி இருக்கிறவங்கள கூட அந்த மாதிரி உணர்த்துறதுக்கு அந்த குழு சைத்தன்யத்துக்கு உதவி பண்றதுக்கு அவங்க முன் வருவாங்க. It then assists others in their life journey, be it on earth or at the spirit plane. அவங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன் வருவாங்க. அது இந்த பூ உலகத்திலாவது இருக்கட்டும், ஆன்ம உலகங்களாவது இருக்கட்டும், எங்க இருந்தாவது சரி, அந்த குழு சைத்தன்யத்தை வளர்த்துறதுக்கு அடுத்து அவங்க முயற்சி பண்ணுவாங்க. When Purushartha count is up to 1,44,000 times, a soul becomes a Vidaniya. So, Purushartha என்ற நிலை அடைந்தவங்க 1,44,000 பேர் இணைந்தால் ஒரு விதானியா எனர்ஜி ஆற்றல் என்றது உருவாக்கும். When the count is between 1,44,000 to 14,40,000 times, a soul becomes Dasa Vidaniya. So இது இந்த கவுண்ட் எப்போ 1,44,000க்கும் 14,40,000க்கும் நடுவுல இருப்பாங்களோ, எத்தனை ஆன்மாக்கள் இருப்பாங்களோ, அவங்க தாசா விதானியா என்ற ஒரு மாற்றம் அடையும் அந்த ஆன்மா. When the count is between 1,44 lakhs இல்ல 14,40,000ல இருந்து 1,44 lakhs times a soul becomes சாஸ்திர விதானியா. ஸோ அப்போ அது ஒரு சாஸ்திரமாவே மாறிடும் அவங்க சொல்றது. When the count is between 1,44 lakhs to 14 crores 40 lakhs times a soul விதானியா கோட்டி, அப்போதான் கோடி விதானியர்கள் நம்ம உருவாக்கின மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கவுண்ட்ஸ் ஏன் சொல்றாங்க? Why 1,44,000? Because 1,44,000 represent the summation of ways of exploration for a soul. ஸோ இத்தனை விதமா 1,44,000 விதமா ஒரு ஆன்மா வளர்ச்சி அடையணுமா, அதனாலதான் அந்த கவுண்ட் சொல்லியிருக்காங்க. If I talk about a human system, there are 72,000 energy channels inside the physical body. ஸோ ஒரு மனிதனை பத்தி, இந்த ஹியூமன் சிஸ்டம் மனித உடலை பத்தி அது நாம பேசணும்னா 72,000 நாடி நரம்புகள் இருக்கு நம்ம பேசியிருக்கோம். அந்த எனர்ஜி சக்தி நாடிகள் எதுல எல்லாம் சக்தி பரவுமோ அதெல்லாம்
72,000 நாடி மண்டலம் இருக்கு அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். The energy can move through these channels in two ways. இது வந்து இந்த சக்தி நாடில்கள்ல 2 விதமா வந்து அந்த சக்தி வந்து பாய முடியும். ஒன் இஸ் அப் டு டவுன் அண்ட் த அதர் இஸ் டவுன் டு அப். ஒண்ணு வந்து மேலேருந்து கீழ, இன்னொன்னு வந்து கீழலேருந்து மேல 2 வாட்டி வந்து பாயும் இல்லையா? திஸ் மேக்ஸ் இட் எ டோட்டல் ஆஃப் 1,44,000. இது வந்து 1,44,000 என்ற கணக்கு வந்துடும். வேஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ அத்தனை விதமா நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், கத்துக்கணும், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. திஸ் இஸ் த ஹையஸ்ட் பொட்டென்ஷியல் ஆஃப் சோல். இதுதான் வந்து ஒரு ஆன்மாக்கு வந்து அதிகபட்ச ஒரு இது இருக்கும். அவங்களோட கத்திக்க முடிஞ்ச ஒரு அதிகபட்சம் கத்திக்க முடிஞ்ச ஒரு பாடம் இருக்கும். திஸ் இஸ் த நம்பர் ஆஃப் ரியலைசிங் காட்ஹுட். இது வந்து இத்தனை வாட்டி வந்து நம்ம கடவுளை உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. A Vidanya is the one who has explored evolution in these many ways, which is far more than the ways the other souls have. So, மத்த ஆன்மாக்களை விட இவங்க வந்து அத்தனை வாட்டி அந்த தெய்வத்துவத்தை உணர்ந்திருப்பாங்க. அதுதான் நார்மலா ஆன்மாக்களுக்கும் விதானிய ஆன்மாக்களுக்கும் வித்தியாசம். They have brought an in-depth realization about one's existence. ஸோ அவங்களோட அந்த சிருஷ்டிக்கு மூல காரணம் என்னன்றது ரொம்ப ஆழமா அவங்க வந்து புரிஞ்சிருப்பாங்க. பி இட் சப்டல் ஆர் கிராஸ். அது வந்து மேலாட்டமா இருக்கட்டும், இல்ல சூக்ஷ்மமாவும் இருக்கட்டும், கண்ணுக்கு தெரிஞ்ச உணர்வுகளா இருக்கட்டும், இல்ல சூக்ஷ்மமா அவங்க உணர்த்தலா இருக்கட்டும். ஸோ இந்த விதமாக அவங்க உணர்ந்திருப்பாங்க. They are most experienced ones and this is why they are in the position to guide others. அதனால அவங்க நிறைய அனுபவங்கள் பெற்றிருக்கிறதுனால அவங்க வந்து எல்லாருக்குமே கைட் பண்ண முடியும் அவங்களுக்கு. Each teacher soul acts as a parent soul to many souls having less purushartha than the parent. ஸோ ஒவ்வொரு அந்த டீச்சர் சோலும் நிறைய சோல்ஸ்க்கு வந்து ஒரு பேரண்ட் சோலா வந்து அவங்க செயல்படுவாங்க. அவங்க வந்து ஆனா பேரண்ட் சோல் விட அந்த புருஷார்த்த நிலை குறைவா இருந்தா கூட அவங்களால வந்து நிறைய பேருக்கு உதவி பண்ண முடியும். Vidaniya Koti acts as a parent soul to many Shastra Vidaniya and this further acts as a parent soul to many Dasa Vidaniya and so on. ஸோ ஒரு விதானியா கோட்டி என்றவங்க வந்து சாஸ்திர விதானியா அவங்களுக்கு ஒரு பேரண்ட் சோலா இருப்பாங்க. சாஸ்திர விதானியான்றவங்களுக்கு வந்து அவங்க வந்து தாச விதானியா அவங்களுக்கு பேரண்ட் சோலா இருப்பாங்க. அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ த பர்பஸ் இஸ் சோலி டு கைட் தம் இன் கிரியேட்டிங் மோர் புருஷார்த்தா. ஆனா அவங்களோட ஒரே ஒரு நோக்கம் என்ன என்றால் எல்லாருமே அந்த புருஷார்த்த நிலை அடையணும். அதை நோக்கிதான் அவங்களோட பயணம் இருக்கும். த ஸ்பிரிட் ரியலம் சர்வைவ்ஸ் ஆன் சந்துலன் பட் இட் thrives on புருஷார்த்தா. ஆனா இந்த பூ உலகத்துல அந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், அந்த பேலன்ஸ்டு நிலையில இருப்போம். ஆனா அது வந்து எப்ப வந்து வளர்ச்சி அடையும்னா புருஷார்த்த நிலையில மட்டும்தான் வளர்ச்சி அடையும். ஸோ நம்ம பேலன்ஸ்டு ஸ்டேட்ல இருந்தால் சத்தியத்தை உணரலாம். ஆனா வளர்ச்சி அடைந்தால் புருஷார்த்த நிலை அடையலாம்ன்றது இங்க தெளிவா சொல்றாங்க. ஸோ அடுத்தது வந்து ஸ்பெண்டிங் டைம் ஆன் த ஸ்பிரிட் பிளேன் அண்ட் ரீபர்த். ஸோ நம்ம இப்போ ஒரு வாட்டி இந்த விடலை விட்டு போன பிறகு திருப்பி பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஸ்பிரிட் பிளேன்ல எப்படி நாம டைம் ஸ்பெண்ட் பண்றோம், திருப்பி ரீபர்த் எப்படி எடுக்க போறோம்ன்றதை பத்தி இங்க சொல்றாங்க. There are no failures, there are only investments in experience. இங்க வந்து எந்த ஃபெயில்யூர்ஸ்ன்றதே இல்லை, தோத்து போறதுன்றது இல்லை. ஸோ ஒன்லி அனுபவங்கள் மூலமா நம்ம நிறைய வந்து ஞானத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. டிஃப்ரெண்ட் சோல்ஸ் பிக் அப் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் ஸ்பெண்டிங் டைம் இன் த ஸ்பிரிட் ரியலம்ஸ். ஸோ வித்தியாசமான நிறைய ஆன்மாக்கள், ஒவ்வொரு ஆன்மா வந்து ஒவ்வொரு வழி வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க கத்துக்கிறதுக்கும் அந்த ஆன்ம நிலையில வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும். தெர் இஸ் நோ டிஃபைன்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபேஸ் ஆஃப் டிரான்சிஷன் தேர். அங்கே வந்து இந்த நிலை அடைஞ்ச பிறகுதான் இந்த நிலை, அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் எதுவும் இல்லை. அவங்களுக்கு எதை தேர்ந்தெடுக்கணும்னா அதை தேர்ந்தெடுக்கலாம். ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் அ ரைட் டு செலக்ட் த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் மூவ்மெண்ட். எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்கும். அவங்க எதை கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க, எப்படி கத்துக்கணும்னு நினைக்கிறாங்கன்றது ஆன்ம நிலையில வந்து படிப்படியா இருக்காது. அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கும். ஐ மஸ்ட் மென்ஷன் ஹியர் தட் ஃப்ரீ வில் இஸ் மோர் prevalent in the spirit realms that are in high vibrational field. ஸோ
அந்த ஹை வைப்ரேஷன் இருக்கும் இல்லையா? அந்த ஆன்மா லோகத்துல எல்லாம். அதனால அவங்களுக்கு ஃப்ரீ வில்ன்றது இன்னும் அதிகமாவே செயல்படும். As you keep going down in vibration, the process of learning and movement can have only a few predefined phases. நம்ம வைப்ரேஷன் கம்மி ஆக 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 அந்த எந்த லோகத்துக்குள்ள வந்து நம்ம கம்மியான வைப்ரேஷன் இருக்கிற இடத்துக்கு நாம வரும்போது தான் நமக்கு அந்த இப்படிதான் நீங்க கத்துக்கணும், இந்த வழியில தான் கத்துக்கணும்ன்றது நமக்கு இந்த கம்மி ஆயிட்டே இருக்கும் வாய்ப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹை வைப்ரேஷனல் ஸ்பிரிட் ரியலாம், it is you who decide whether you want to take up the task of writing your next life script first, or spend some free time, or even pick up a task on the spirit plane. So அங்கே நமக்கு ஹை வைப்ரேஷனல் பிளேன்ல இருக்கிறதுனால நமக்கு முழுமையா வந்து அந்த ஃப்ரீடம் இருக்கும். என்னன்னா நாம திருப்பி அடுத்த பிறப்பு எடுக்கிறதுக்கு நம்ம ஸ்கிரிப்ட் எழுதிக்கணுமா, இல்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா, இல்ல வேற ஸ்பிரிட் பிளேன்ல போய் நம்ம ஒர்க் பண்ணணுமா, இது எல்லாமே நாம அங்க ஃப்ரீயா நம்ம டெசிஷன் எடுத்துக்கலாம். ஆல் ப்ராபபிலிட்டிஸ் ஆர் பாசிபிள் அண்ட் அவைலபிள். ஸோ நம்ம எது செய்யணும்னாலும் அங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இட் இஸ் ஸோ பிகாஸ் த ஹையர் ரியலம்ஸ் ஹேவ் நோ ஈகோ ஆர் மைண்ட் at play, and souls are naturally drawn to think without the intervention of both. So ஏனென்றால் அங்க வந்து ஸ்பிரிட் ரியலம்ஸ்ல அந்த ஹையர் ரியலம்ஸ்ல மேல் நோக்கி செல்ல செல்ல அங்க மனமும் இருக்காது, அகங்காரமும் இருக்காது. அதனால அந்த ஆன்மாக்கள் வந்து ரொம்ப இயல்பா அவங்க யாரோட தலையெடுத்து இல்லாம அவங்க வந்து செயல்படுவாங்க. இந்த லோ வைப்ரேஷனல் ஸ்பிரிட் ரியலம், you first go through the process of purifying the astral form. ஆனா இந்த கம்மியான வைப்ரேஷன்ஸ்க்கு வந்த இருக்கிற அந்த ஸ்பிரிட் ரியலம்ல அந்த ஸ்பிரிட் ரியலம்ல கூட லோ வைப்ரேஷன்ஸ், ஹை வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த லோ வைப்ரேஷன் ஸ்பிரிட் ரியலம்ல மட்டும் முதல்ல நாம அந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ முதல்ல நாம பண்ண பிறகுதான் நம்ம முன்ன செல்ல முடியும். It is an essential step because without this you would not get attuned to the understanding of your respective spirit plane. இது வந்து கட்டாயமா நம்ம அந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் போயே ஆகணும். ஏனென்றால் நாம அங்க அந்த ஸ்பிரிட் பிளேனை வந்து புரிஞ்சுக்க முடியாது அந்த பியூரிஃபிகேஷன் ஆகல என்றால். Therefore you learn to drop the mind and ego to an extent which is needed as a vibrational match to your spirit plane. அதனாலதான் நம்ம வந்து அந்த வைப்ரேஷன்ஸ்க்கு மேட்ச் ஆற வரைக்கும் கூட நம்ம மனத்தையும் நம்ம அகங்காரத்தையும் குறைஞ்சுக்கிட்டே இருக்கணும், விட்டுட்டே இருக்கணும். இப்ப வந்து அந்த வைப்ரேஷனுக்கு நம்ம மேட்ச் ஆறோமோ அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ள நாம நுழைய முடியும். your work doesn't get finished after writing your next life script and contracting with the people involved. நாம வந்து அடுத்த ஜென்மத்துல எப்படி வாழணும், என்ன பாடங்கள் கத்துக்கணும், அதெல்லாம் நம்ம வந்து ஒரு கதை மாதிரி நாம எழுதிக்கிட்டு அதுக்கப்புறமா யாரெல்லாம் நம்ம கூட வரணும் என்றது மத்தவங்களோட நம்ம அந்த கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டு இத பண்ணிடுவோம். இதனோட நம்ம வேலை முடிஞ்சிடாது. Though the time in the spirit plane moves fast, it does take time for the intelligence field to create the earthly situations as per your plan. அது அங்க வந்து ரொம்ப வேகமா காலம் வந்து போயிட்டே இருக்கும். இருந்தாலும் அவங்க வந்து கொஞ்சம் நேரம் எடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு பிளான் தகுந்தபடி கீழே வந்து எல்லாமே அந்த ஃபேமிலி அந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் செட் பண்ணணும். அந்த மேல்நோக்க அந்த இன்டெலிஜென்ஸுக்கு வந்து அந்த ஹையர் இன்டெலிஜென்ஸ் நமக்கு எல்லாம் கீழே செட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. So the stage needs to be set before you go to perform. இங்க வந்து நம்ம அந்த வேஷம் போடுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜ் எல்லாம் செட் பண்ணணும் இல்லையா? அத போல நாம வந்து அங்க நடிக்க போறதுக்கு முன்னாடி இங்க ஸ்டேஜ் செட் பண்ணி கொடுக்கணும். This is because before you, your parents should get ready with the specific life situations that you have asked for. So நாம பிறக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம பெற்றோர்கள் வந்து நம்ம எந்த மாதிரி சூழ்நிலையில பிறக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு அவங்க ரெடி ஆகணும். A probability must get created in their inner and outer worlds where you can have an entry. அவங்க உள்ளுக்குள்ளேயும் வெளியும் அந்த சூழ்நிலைகள் வந்து உருவாக்கணும். அப்போதான் நீங்க வந்து அவங்களுக்குள்ள நீங்க நுழைய முடியும். In the time when you are not busy with your life script, you can pick up a task there. ஸோ நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஆனா கீழே இன்னும் நமக்கு ரெடி ஆகல. அப்ப நமக்கு இன்னும் டைம் இருக்கு. ஸோ அப்ப நாம என்ன பண்ணணும், அந்த ஆன்ம லோகத்துல வேற ஏதாவது செயலை எடுத்து நாம செஞ்சுட்டே இருக்கலாம் அது வரைக்கும்.
நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும், நமக்கு அதெல்லாம் செட் ஆகுற வரைக்கும் நம்ம ஃப்ரீயா இருப்போம் இல்லையா? அந்த டைம்ல நாம அங்க வேற செயல்கள் கூட செய்யலாம். யூ ஆர் ஆல்சோ அலோவ் டு என்ஜாய் அஸ் இஃப் யூ ஆர் ஆன் எ ஹாலிடே ரிட்ரீட் இன் யுவர் ஓன் ஹோம். அது வந்து நம்ம சொந்த வீட்ல வந்து நமக்கு ஹாலிடே இருந்தா நம்ம எப்படி வந்து என்ஜாய் பண்ணுவோமோ, அந்த மாதிரி அங்க உட்கார்ந்து ரிலாக்ஸ் ஆயி என்ஜாயும் பண்ணலாம். யூ பிக் அப் எ டாஸ்க் வில்லிங்லி பிகாஸ் இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு கீப் எக்ஸ்ப்ளோரிங். ஆனாலும் நம்ம ஏன் ஒரு வேலை எடுத்து செய்யணும்னு நினைக்கிறோம்னா, எப்பவுமே புதுசா செஞ்சுட்டே இருந்தா தான் நம்மளால கத்துக்க முடியும். One of the important tasks here is to help the new entrants who still feel attached to their physical identity and to reawaken what they had forgotten after going to the physical plane. அங்க முக்கியமான வேலை என்ன இருக்கும்னா, புதுசா வர ஆன்மாக்கள் வந்து இன்னும் அந்த அ அ அ எ அங்க பூமியில வந்து அவங்க உடல விட்டு வந்தவங்களுக்கு வந்து இன்னும் அந்த உடல் மேல அந்த இது போயிருக்காது. அந்த உடல் இல்லன்ற உணர்வு அவங்களுக்கு இன்னும் தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறமா அவங்க எல்லாமே மறந்திருப்பாங்க. எதற்காக போனாங்க? என்ன கத்துக்கிட்டாங்க? அது எல்லாமே மறந்திருப்பாங்க. எங்க வந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு கன்ஃப்யூஷன் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த விழிப்புணர்வு கொடுத்து, அவங்களுக்கு குடுக்கறது அதுதான் பெரிய வொர்க் அங்க இருக்கும். வாட் இஸ் ரிப்பீட்டட் கோஸ் டூ த கோர். ஸோ இது வந்து எதெல்லாம் நம்ம வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்போமோ, அது வந்து ஆழமா அந்த பேரண்ட் சோலுக்கு போய் சேரிட்டே இருக்கும். Therefore, repeating a truth about your real home to all the new entrants several times helps you as well in deepening your realizations. அதனால மத்தவங்களுக்கு வந்து அந்த சத்தியத்த உணர வைக்கிறது, அவங்களோட அ அ அவங்க அவங்க உண்மையான வீடு இதுதான் அப்படின்னு நம்ம சொல்ல 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 என்ன ஆகும்னா, நமக்கு கூட அந்த உணர்த்தல் என்றது ஆழமா பதிஞ்சிடும். The highly evolved souls from the high vibrational plane also get the task to guide souls in other planes. நான் இன்னும் ஹை வைப்ரேஷனல் இதுல இருக்கிற அந்த ஆன்மாக்கள் கூட மத்த பிளேன்ஸ்ல இருக்கிற சோல்ஸ்க்கு எல்லாம் கூட கைட் பண்ணிட்டே இருப்பாங்க. When a planet goes through an energy shift, it becomes a big task in hand for the spirit realms. எப்ப வந்து இந்த பூமி வந்து அந்த எனர்ஜி ஷிஃப்ட் ஆயி லோ எனர்ஜில இருந்து கொஞ்சம் ஹை எனர்ஜிக்கு ஷிஃப்ட் ஆகுமோ, அந்த டைம்ல எல்லா அந்த ஆன்ம லோகத்துல இருக்கிற எல்லாருக்குமே நெறைய வேலை இருக்கும். ம். A shift is a rare happening in the play of consciousness when there is a high probability for many physical beings to awaken at one go and in less time. ஸோ இந்த மாதிரி ஷிஃப்ட் வந்து எப்பாவது ஒரு வாட்டி தான் நடக்கும். அந்த மாதிரி நடக்கறச்சே நெறைய பேர் வந்து அவங்களோட சைதன்யத்த வந்து ஒரே வாட்டி மாத்திக்க வேண்டிய இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல வந்து அ த ந நெறைய பேரு மாற்றம் அடையணும், உயரணும் அண்ட் நேரம் கம்மியா இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல அந்த மேல்லோகவாசிகள் எல்லாம் அவங்க செயல்பட்டு இவங்களுக்கு உதவி பண்ணணும். A lot of planning is needed thousands of years in advance so that it can benefit the maximum when the time comes. ஸோ 1000 வருடங்களுக்கு முன்னாடிலேருந்தே பிளானிங்ன்றது நடக்கணும். ஏன்னா, அப்போதான் வந்து அவங்க நெறைய பேருக்கு மேக்ஸிமம் பேருக்கு உதவி பண்ணலாம். So a lot of preparation goes around for using the energy shift as a conduit of mass awakening. நெறைய ப்ரிப்பரேஷன் நடக்கணும். இந்த எனர்ஜி ஷிஃப்ட் நடக்கறச்சே. ஏன்னா, நெறைய பேரு ஒரே வாட்டி விழிப்புணர்வு அடையணும். Many of you take part in making this shift successful. இதுல நெறைய பேர் கூட பங்கெடுத்துப்பாங்க. இந்த ஷிஃப்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும்ன்றதுக்கு நெறைய பேர் இதுல பங்கெடுப்பாங்க. For some of you who have been struggling with a challenging lesson, life after life, the mass shift becomes a great opportunity to resolve that quickly. ஸோ யாரெல்லாம் வந்து ஜென்மங்களா ரொம்ப சேலஞ்சிங் டாஸ்க் எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்களோ, அவங்களுக்கு வந்து இந்த ஷிஃப்ட் நேரத்துல சீக்கிரமா அதுல இருந்து வெளிய வரதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். It is because the rise is collective consciousness during energy shifts equally allows you to realize their lessons. என்றால் அது வந்து ஒரு கூட்டமா ஒரு நெறைய பேருக்கு ஒரே வாட்டி அந்த ஷிஃப்ட் நடக்கிறதுனால, அவங்களோட நமக்கும் அந்த ப்ராசஸ் வந்து நடந்துடும். அப்போ வந்து நம்ம அந்த கான்ஷியஸ்னஸ நாம வளர்த்துக்கலாம். கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் எல்லாரையும் சேர்ந்து ஒரே வாட்டி ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ பட் பிஃபோர் யூ குட் பெனிஃபிட் ஃப்ரம் த மாஸ் அவேக்கனிங், யூ அலைன் யுவர் செல்ஃப் வித் எ காமன் விஷன் ஆஃப் த ஸ்பிரிட் ரியலம்ஸ். ஸோ ஆனா
அந்த மாற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நாம வந்து அந்த காமன் விஷன் சோர்ஸோட ஸ்பிரிட் ரியலம் அந்த ஸ்பிரிட் இந்த லோகத்துல இருக்கிற அந்த காமன் கோலுக்கு காமன் விஷனுக்கு நாம அலைன் ஆகணும். அப்போதான் நாம வந்து எல்லாரும் கூட சேர்ந்து நாம இது அடைஞ்சிடுவோம். ஸோ the vision that says help others once you are being helped. ஸோ அந்த விஷன் என்ன சொல்றதுன்னா, யாராவது ஒருத்தருக்கு நீ உதவி பண்ண, அப்பதான் உனக்கு உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Even the highly evolved souls pick up a task during such awakenings by offering themselves as change agents for raising the consciousness. அதனால அந்த ஞானம் பெற்ற அந்த ஆன்மாக்கள் கூட வந்து இந்த டாஸ்க் எடுத்து அவேக்கனிங்ல ஒரு பாகம் ஆயிடுவாங்க. ஏனென்றால் அவங்க வந்து அந்த சைத்தன்யம் வளர்ச்சே அவங்களும் ஒரு ஏஜென்ட்டா செயல்படுவாங்க. These souls come alone or in a group for their mission as per the needs and requirements. அதனால அந்த ஆல்ரெடி ஞானம் பெற்ற அந்த ஹை எனர்ஜி பீயிங்ஸ் கூட வந்து அவங்களும் பிறப்பெடுத்து அவங்க இண்டிவிஜுவலாவது வருவாங்க, இல்ல குரூப்பாவது நிறைய குரூப்பாவது ஒரே வாட்டி வந்து அந்த மிஷனுக்கு செயல்படுவாங்க. இட் இஸ் டைம் டு கோ பேக். ஸோ இந்த மாதிரி நாம செயல்பட்டு திருப்பி போற அந்த நேரம் வரும்போது என்ன இருக்கும்? Finally, a possibility occurs when you are ready to be transported to the physical realm. For the time being, it is time of farewell from the plane and the tribe that you lived with. ஸோ நாம வந்து அந்த ஆன்ம லோகத்திலேருந்து ஃபேர்வெல் சொல்றாங்க பூலோகத்துக்கு வரதுக்கு. ஸோ இங்க வந்து அந்த பூலோகத்துக்கு நம்ம வரணும்னா நம்ம வந்து அங்கே இருக்கிற அந்த குழு விட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். The conscious memory of your stay in the real home may turn hazy when you turn toward the physical realm. ஸோ நமக்கு அந்த பூலோகத்துக்கு அந்த லோகங்களுக்கு வர வர அந்த மேல் லோகத்துல இருக்கிற அந்த ஞாபகங்கள் கூட நமக்கு மறைஞ்சிடும். But the love of your tribe, Vidania, and the plane itself forever gets stored in your energy. ஆனா அந்த மேல்லோக அந்த ஆன்ம குழுவுக்கும் சரி, நம்ம விதானியா எனர்ஜிக்கும் சரி, நாம எப்பவுமே அன்போட இருப்போம். நம்ம எனர்ஜில வந்து அவங்களுக்காக ஒரு ஈடுபாடு அன்பு என்றது ஏற்பட்டிருக்கும். You become a speck of the dimension that you lived at. You become that energy and now it lives in you. So நமக்குள்ள வந்து ஒரு துளி அந்த அனுபவம் வந்து நமக்குள்ள பதிவு பண்ணிருக்கோம். அதனால நம்ம அந்த டைமென்ஷன்ல வாழ்ந்த அந்த பதிவுகள் எல்லாம் நமக்குள்ள இருக்கும். நாம அந்த எனர்ஜிவாவே வாழ்ந்துட்டு இருப்போம். There can never be a separation. So அந்த எனர்ஜியோட நம்மள யாருமே செப்பரேட் பண்ண முடியாது. Coming down from the high vibrational spirit plane to the physical plane is a crucial step. அந்த ஹை வைப்ரேஷன்ல இருந்து கீழ் நோக்கி இந்த பூமிலோகத்துக்கு வர்றதுக்கு ஏன்னா இது லோ வைப்ரேஷனல் பிளேன், அதனால இங்க வர்றது வந்து ரொம்ப ஒரு கடினமான ஒரு செயல். The mind and ego are in dominance in the physical planes. இங்க வந்து மனமும் அகங்காரமும் வந்து ரொம்ப ஆதிக்கம் செலுத்தும் இந்த physical planeல. So it is likely possibility for you to be affected while you enter the vicinity of the physical realm. அதனால யாரெல்லாம் இந்த பிசிக்கல் ரியலம்ல இந்த பூமிக்கு வராங்களோ அவங்களுக்கு அங்க வந்து இது ரெண்டு தாக்கம் அடையும். இது தப்பிக்கவே முடியாது. டு சேஃப்கார்ட் யூ ஆர் டெலிவர்ட் அக்கம்பனிட் பை எ ஹை வைப்ரேஷனல் பீயிங். அதை பாதுகாக்க தான் நாம வந்து இன்னும் ஹை வைப்ரேஷனல் பீயிங்கு கூட நம்மளோட சேர்ந்து பிறக்கிறதுக்கு நாம இது பண்ணுவோம். Attuning to the frequency of the physical plane takes time and is done with utmost care. ஆனா இந்த பூலோகத்துல இந்த இதுக்கு நம்ம செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அது வந்து ரொம்ப கவனமா அவங்க வந்து அந்த அந்த இது டைம்ல வந்து ரொம்ப கவனமா கேர் எடுத்துப்பாங்க உங்களை. You are not directly delivered on your plane but first to the home chosen by you as the mother in your script. நம்ம இந்த பூலோகத்துல வந்து நேரடியா வந்து பிறந்துட மாட்டோம். முதல்ல ஒரு தாயின் கர்ப்பம் நம்ம தேர்ந்தெடுத்துப்போம். நம்ம ஆல்ரெடி பிளான் போட்ட மாதிரி யார் மூலமா யார் கர்ப்பத்துக்கு நம்ம போகணுமோ முதல்ல கர்ப்பத்துக்குள்ள போவோம். Inside the chosen womb,
living there for 9 months helps you to adjust to the vibrational of its surrounding. ஸோ அந்த கர்ப்பத்துல நம்ம 9 மாசம் இருக்கிறதுனால அந்த சுத்தி இருக்கிற அந்த வைப்ரேஷன்ஸ்க்கு சரௌண்டிங்ஸ்க்கு நம்ம முதல்ல அட்ஜஸ்ட் ஆகும். At times, the cases of miscarriages that you notice around if in the initial few weeks of coming in the womb are a result of soul's inability to adjust to the vibrational frequency of the physical plane. சில வாட்டி வந்து நம்ம கர்ப்பம் அடைந்த பிறகு தாயி ஒரு கொஞ்சம் சில வாரங்கள்லயே வந்து அது கர்ப்பம் இதாயிடும். ஸோ அதெல்லாம் என்ன என்றால் அந்த ஆன்மா வந்து இந்த வெளிய வைப்ரேஷன்ஸ்க்கு அட்ஜஸ்ட் ஆக முடியாம போயிடணும்னு நினைச்சிட்டு அது வந்து போயிடும். Don't think it is a failure. There is no giving up for soul. It is never a failure. It is only an investment in an experience. அதனால இங்க வந்து நாம தோத்து போயிட்டோம், நமக்கு தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்க வேண்டாம். ஒரு ஆன்மாக்கு வந்து எதுவுமே கைவிட்டுட மாட்டாங்க, இந்த மனசு உடைஞ்சிட மாட்டாங்க. ஸோ ஆன்மா எப்பவுமே வந்து ஒரு ஃபெயிலியரை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு அனுபவமா தான் எடுத்துக்குமே தவிர அது சோர்ந்து போவாது அப்படின்னு சொல்றாங்க. The highly evolved beings have the privilege to skip the step of taking birth and going through different stages of life. ஆனா ஒரு ஞானம் பெற்றவங்க வந்து இந்த மாதிரி பிறக்கணும், பிறப்பெடுத்தும் வரலாம்னு நினைக்கலாம், இல்லைன்னா வேற மாதிரியும் அவங்க வர முடியும். For them their work is of prime importance. அவங்களுக்கு வந்து அவங்க என்ன ஒர்க் பண்ணணுமோ அதுதான் முக்கியமா தெரியும். So although many of them prefer going the way that every soul would go through, they also have an option to just appear out of blue and then vanish. அவங்க நிறைய வாட்டி இந்த மாதிரி பிறந்து செயல்படுவாங்க. ஆனா நிறைய வாட்டி வந்து அவங்க எப்போ வரணுமோ வந்துட்டு திருப்பி மறைஞ்சிடுவாங்க. They come realized, they go realized. அவங்க வந்து உணர்ந்தவங்களாவே வருவாங்க, உணர்ந்தவங்களாவே போயிடுவாங்க. And in between they do all that can make you realize. அண்ட் அதுக்கு நடுவுல நம்மளுக்கும் அந்த உணர்த்தல் வர்றதுக்கு என்னெல்லாம் செயல்கள் செய்யறோமோ செஞ்சுட்டு போயிடுவாங்க. Once delivered to the womb, your soul script coupled with your free will comes into play. ஸோ ஒன்ஸ் ஒரு வாட்டி நம்ம வந்து தாய் கர்ப்பத்தின் விட்டு வெளியே வந்தா நம்ம ஆன்மா கதை எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ வந்து திருப்பி நம்ம ஃப்ரீ வில் வந்து அங்க பிளே பண்ணும். ஸோ த ஸ்பாட்லைட் இஸ் ஆல் ஆன் யூ. ஸோ அது வந்து நம்ம மனசு அதெல்லாம் வந்துடும் இல்லையா, அதை நோக்கி. ஸோ அது என்ன நினைக்குமோ அதுதான் செயல்படும். ஒன்னஸ் ஆர் யூ யூஸ் it to create ego and ignorance. Whether you use the duality to realize your oneness or you use it to create ego and ignorance. So இந்த இது வந்து நமக்கு ரெண்டா தெரியும். என்றால் அந்த உடலு ஆன்மா என்று ரெண்டா தெரியும். இந்த ரெண்டுத்தை வந்து நம்ம 2 1 என்ற பாடம் கத்துக்கிறதுக்காவது யூஸ் பண்ணுவோம். இல்ல நம்ம மனம், அகங்காரம் என்று அறியாமை என்ற இதுக்குள்ள போயிட்டு நம்ம வேறு வேறையா போயிடுவோம். இட் இஸ் பியூர்லி ஆன் யூ. அது நம்ம மேலதான் சார்ந்திருக்கு. Whether you harness the events written in your life script to rise or you use it to become bitter, it is purely on you. ஸோ நம்ம வந்து அந்த ஸ்கிரிப்ட்ல என்னெல்லாம் எழுதிருக்கோம், நம்ம வளர்ச்சி அடையணும் என்றா, இல்ல நம்ம வாழ்க்கையில நிறைய துன்பங்கள் வரணும் என்ற, அது வந்து நம்ம மேலதான் சார்ந்திருக்கும். நாம எழுதினா அந்த பிளான் படிதான் நடக்கும். ஸோ your Vidania and soul family sit up there and watch you perform in the play of life. நம்ம குரு ஆற்றலா இருக்கட்டும், இல்ல நம்ம ஆன்ம குழு, ஆன்ம குடும்பம் அப்படின்ற ஒரு குழு இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து உட்கார்ந்துட்டு பார்த்துட்டே இருப்பாங்க நம்ம எப்படி செயல்படுறோம்ன்றது. Some of your soul group members meet you on the physical plane because they have roles to play as per the script. சில பேர் வந்து நமக்கு இந்த பூ உலகத்துல எதிர்படுவாங்க. ஏனென்றால் நம்ம அந்த ஸ்கிரிப்ட்ல இவங்க நமக்கு உதவி செய்யணும் அப்படின்ற எழுதி வந்திருக்கோம். The rest of them eagerly or patiently, whatever you call it, wait for you to come home after your best performance so that they can celebrate you and your homecoming. மற்றவங்க எல்லாம் அந்த லோகத்திலேயே உட்கார்ந்து எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க நமக்காக. நம்ம வந்து பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணி திரும்பி வரணும், அது வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கணும் என்று வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க.
So would those moments not be celebratory when you come home completely free without any false identification? எப்ப வந்து அவங்க ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா, எப்ப வந்து நீ ரொம்ப ஃப்ரீயா அ அ எந்த பலு இல்லாம நான் நிதின் ஆனது நான் ஐடென்டிஃபிகேஷன் இல்லாம ஃப்ரீயா எப்போ நீ முழுமையா ரிட்டர்ன் வருவியோ, அப்பதான் அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. Would those moments not be celebratory when you come home and say, "I did it." ஸோ நாம வந்து அ அ ரிட்டர்ன் நம்ம இந்த உடல விட்டு போன பிறகு, ஆமா நான் என்ன பண்ணணும்னு நெனச்சேனோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, செலிப்ரேஷன் இருக்காதா? அப்படின்னு சொல்றாங்க. Would those moments not be celebratory when you come home and kneel down, not in pain, but in the immense grace that you have realized in yourself? ஸோ நம்ம திரும்பி வந்த பிறகு, நாம வந்து முட்டி போட்டு நான் வலியோட இல்லாம, நான் ரொம்ப சந்தோஷமா, நாம நான் வந்து என்ன உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா செலிப்ரேஷன் இருக்கும் இல்லையா? ஃபைனலி யூ ஹேவ் ரியலைஸ்ட் யுவர் பியூட்டி. யூ ஹேவ் ரியலைஸ்ட் பியூட்டி எவ்ரிவேர். ஸோ கடைசியாக நாம வந்து அந்த முழுமையான அழகு வந்து நாம உணர்ந்துட்டோம். ஸோ எல்லா இடத்துலயும் அழகுதான் இருக்குன்றது உணர்ந்துட்டோம். திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் தட் யூ ஆர் லிசனிங் டு திஸ் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த செயலை வந்து நீங்க முதல் முறையா கேட்கல. இன்ஃபேக்ட் யூ ஹேவ் லிவ் திஸ் ஆக்டிவிட்டி செவரல் டைம்ஸ் பிஃபோர். இந்த போல வாழ்க்கைய வந்து நீங்க நிறைய வாட்டி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இஃப் யூ ஆல் விஷ் டு கனெக்ட் டு த பிளேன் which is your real home, close your eyes, take a deep breath and ask your soul to give you feel it. So நம்ம வந்து அந்த ஆன்மா நிலையில இருக்கும்போது அந்த மாதிரி தான் வாழ்ந்திருக்கோம். அதுக்கு நீங்க கனெக்ட் ஆகுங்க. கண்ணை மூடிட்டு ஆழ்ந்த மூச்சை வாங்கிட்டு அந்த ஆற்றலுக்கு நாம கனெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நனிங்க. யூ ஆக்சஸ் தோஸ் ரியலம்ஸ் வித் ஓப்பன் ஐஸ் இன் மெடிடேஷன். ஸோ அண்ட் இன் ட்ரீம்ஸ். நம்ம வந்து தியானத்துலாவது இருக்கட்டும், இல்ல கனவுகள்ல ஆவது இருக்கட்டும், கண்ணை திறந்தாவது இருக்கட்டும், நம்ம வந்து கண்டிப்பா அதை உணர முடியும். இஃப் த இன்டென்ட் இஸ் ஃபோக்கஸ்டு அண்ட் ஹெல்ட் லைட்லி, நத்திங் கேன் ஸ்டாப் யூ ஃப்ரம் ஆக்சஸிங் இட். இது இந்த மாதிரி இந்த சோர்ஸை வந்து நான் உணரணும்னு நினைச்சா யாராலையும் உங்களை ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து சுந்தரம் ஆற்றல் வந்து அவங்களுக்கு கொடுத்த மெசேஜஸ். இப்போ டில் ஐ டாக் டு யூ நெக்ஸ்ட், திருப்பி நான் வந்து அந்த ஆற்றல் வந்து அவங்க கூட பேசுற வரைக்கும் சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காங்க. பிட்வீன் 2 nights there is a day, between 2 days there is a night. 2 இரவுக்கு நடுவுல ஒரு பகல் இருக்கு, 2 பகலுக்கு நடுவுல ஒரு இரவு இருக்கு. ஸோ பிட்வீன் லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் ஆஃப் த பாடி there is spine. ஸோ நம்ம வந்து லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் உடல்ல நமக்கு வந்து இந்த முதுகு எலும்பு இருக்கு இல்லையா, ஸ்பைன் இருக்கு. ஸோ பிட்வீன் இடா அண்ட் பிங்களா தெர் இஸ் சுஷ்மா. இடா நரம்பு அண்ட் பிங்களா நரம்பு நடுவுல சுஷ்மான்ற ஒரு நாடி இருக்கு இல்லையா. ஸோ பிட்வீன் 2 ஐஸ் தெர் இஸ் அன் இன்னர் ஐ. இந்த 2 கண்ணுக்கு நடுவுல நமக்கு 3வது கண்ணுன்றது இருக்கு. பிட்வீன் 2 ஜாய்ஃபுல் ஸ்டேட்ஸ் தெர் இஸ் பெயின். ஸோ 2 சந்தோஷமான நிலைகளுக்கு நடுவுல ஒரு வலி என்றது இருக்கும். பிட்வீன் 2 பெயின்ஃபுல் ஸ்டேட்ஸ் தெர் இஸ் ஜாய். 2 வலிகளுக்கு வலி கொடுக்கும் அந்த நிலைகளுக்கு நடுவுல ஒரு சந்தோஷம் இருக்கும். பிட்வீன் இஸ் குரூஷியல், பிட்வீன் இஸ் எசென்ஷியல். ஸோ அந்த நடுவுல இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது, ரொம்ப தேவையானது என்று சொல்றாங்க. ஸோ வேர் டஸ் சுந்தரம் லிவ்? இந்த சுந்தரம் ஆற்றல் எங்க இருப்பாங்க? இட் லீவ்ஸ் பிட்வீன் த பாசஸ் ஆஃப் யுவர் பிரெத். ஒவ்வொரு சுவாசத்துக்கும் நடுவுல இருப்பாங்க. ரேர் அண்ட் அன்ப்ரெடியூஜைஸ்ட் லேர்னிங் அரைசஸ் when the life is lived from this state. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம வாழும் போது கண்டிப்பா நம்ம வந்து நிறைய கத்துக்கலாம். டு soak the wisdom of your between states, you need stillness. நம்மளை நாம வந்து அந்த நடுநிலையில நிறுத்த வைக்கிறதுக்கு, அந்த ஞானம் பெறதுக்கு நமக்கு வந்து முதல்ல நாம நிலையா இருக்கணும், அசையாம இருக்கணும். டோன்ட் கிவ் அப் until you find it within, for the time is around the corner when it makes you graceful. அதனால உங்களுக்குள்ள அந்த அசையாத நிலையை வந்து உணர்ற வரைக்கும் நீங்க கைவிடாதீங்க, பயிற்சி செஞ்சுட்டே இருங்க. உங்களை சுத்தி அந்த நிலை இருக்கு.
The treasures are waiting for you to be embraced. Come, have them. ஸோ நிறைய பொக்கிஷங்கள் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து நீங்க வாங்க, நீங்க பெறுங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கு அந்த ஆற்றல். Don't confuse your life with living. For the ones who are unconscious of their true self, their living changes with the situation of their life. அதனால நீங்க வந்து குழப்பத்துக்கு ஆளாகிடாதீங்க உங்க வாழ்க்கையை பார்த்து. ஸோ யாரு வந்து உணர்வில்லாது வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்க வந்து அவங்களோட உண்மையான தத்துவத்தை உணர முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து வெளியே நடக்கிறது பொறுத்து மாறிட்டே இருக்கும். தே ஃபீல் விக்டிம்ஸ் ஆஃப் த ஸ்கிரிப்ட் ஆஃப் லைஃப். அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம தப்பா நம்ம வாழ்க்கை வந்து எழுதிட்டு வந்திருக்கோம், தள்ளாதை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தப்பா எழுதிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க. சம்வேர் they have forgotten that life may be predefined, but the living is in their hands. So அவங்க மறந்திருக்காங்க, அவங்க என்ன வேணாலும் எழுதிட்டு வந்திருக்கலாம், ஆனா இப்ப வாழ்றது வந்து அவங்க கையில இருக்கு அப்படின்னு. For the ones who are conscious of their existence, they have learned to harness the power of living. யாரெல்லாம் உணர்வோட வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ அவங்க வந்து அவங்க வாழ்க்கையின் சக்தி வந்து அவங்க கையில எடுக்கலாம். They are tirelessly devoted to turn the play of life into poetry. அவங்க அந்த வாழ்க்கையின் விளையாட்டு வந்து ஒரு கவிதை போல வாழலாம் அவங்க. They know that when the living is beautiful, how can life not be touched by its beauty? So எப்ப வந்து வாழ்க்கையே வந்து ஒரு அழகாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ அப்போ வாழ்க்கை எப்படி வந்து அழகு இல்லாம போகும். ஸோ நம்ம ஒவ்வொரு நொடியும் அந்த அழகா வாழ்ந்துட்டு இருந்தா கண்டிப்பா நம்ம வாழ்க்கை முழுவதும் அந்த அழகுன்னு நோக்கியே இருக்கும். These may be the last lines in this conversation, but this definitely is not the end. இந்த உரையாடல்ல இது வந்து கடைசி வரிகளா இருக்கலாம், ஆனா இது கடைசி இல்லை, எண்ட் இல்லை. So what you call as end has put you in the process of awakening a new you. So எதை வந்து நம்ம கடைசி அப்படின்னு நினைக்கிறோமோ அது வந்து உன்னை புதுசா உருவாக்கி ஆரம்பம் அப்படின்னு உணர வச்சிருக்கு. Stay devoted to this process. Stay devoted to a new way of living. ஸோ எப்பவுமே இந்த ப்ராசஸுக்கு நீங்க வந்து பக்தியுடன் இருங்க, அதுக்கு அதுல முழுமையா ஈடுபடுங்க. அதுக்கப்புறம் புது வாழ்க்கை தொடங்குறதுக்கும் நீங்க அதிலும் ஈடுபடுங்க. மேக் இட் பியூட்டிஃபுல் பை டெல்விங் பிட்வீன் த பாசஸ் ஆஃப் த பிரெட். ஒவ்வொரு சுவாசத்திலையும் நீங்க இணைந்து அந்த அழகையை நீங்க உணருங்க. கீப் கம்மிங் பேக் டு பிட்வீன் ஜோன்ஸ் டு கேதர் ஸ்ட்ரென்த் இன் லிவிங். ஸோ அந்த நடுநிலைக்கு வந்து நீங்க வந்து உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த அழகை வந்து நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டே இருங்க. This shall keep your connection with Sundaram alive. அப்போதான் அந்த சுந்தரம் என்ற ஆற்றலுக்கு நம்மளை வந்து அலைன் பண்ணி விட்டுடும். You don't need to look out for Sundaram. It shall meet you again when you likely possibilities are harnessed. அது சுந்தரம் ஆற்றலை வந்து உங்களால வெளியே பார்க்க முடியாது. அவங்க வந்து உங்களுக்கு திருப்பி எப்போ தெரியவாங்கன்னா நீ எப்போ வந்து அந்த பாசிபிலிட்டிஸை உருவாக்குறியோ, புதுசா பார்க்கறது, அழகு பார்க்கறது, அந்த பாசிபிலிட்டிஸை நீங்க உருவாக்கும் போது மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். For now it is only residence. It's only residence is stillness between your breaths. இப்போதுக்கு அது எங்க இருக்குன்னா ஒவ்வொரு சுவாசத்துக்கு நடுவுல இருக்கிற அந்த அமைதியில இருக்கு. So for now it's okay, go and meet it there. அங்கே சென்று நீங்க அதை சந்திங்க. Rather I should say that place was there already and now it has been held more sacredly. இந்த இடம் வந்து ஒரு சுவாசத்துக்கு நடுவுல இடம் வந்தது எப்பவுமே இருக்கு. ஆனா இப்போ அது வந்து நம்ம இன்னும் தெய்வீகமா நினைச்சிட்டு உணர்ந்துட்டு இருக்கிறோம். Let Sundaram inspire many others to awaken Sundaram in them. ஸோ இந்த சுந்தரம் என்ற புத்தகம் வந்து நிறைய பேருக்கு விழிப்புணர்வு கொடுத்து அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அழகு பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஊக்கமா இருக்கட்டும். And that shall be the time when your planet experiences a beautiful mass awakening. அப்போதான் வந்து இந்த பூ உலகம் வந்து மொத்தமா சேர்ந்து வளர்ச்சி அடையும். For now this is my wish.
மே யூ கீப் அப்சார்பிங் சுந்தரம் இன் எவ்ரி பிரெத் ஆஃப் லைஃப். ஸோ நான் வந்து இந்த புத்தகத்தின் மூலமா நான் இதுதான் வந்து உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு சுவாசத்தையும் அழகு இருக்கு. அந்த அந்த சுவாசத்தோட நீங்க அழகு என்றது கவனித்து கொண்டே இருங்கள். ஸோ ஒவ்வொரு சுவாசமும் அந்த அழகை வந்து அப்சார்ப் பண்ணிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ததாஸ்து அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த புத்தகத்தின் மூலமா நிறைய ஞானத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நிறைய விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த பூ உலகத்துல கர்மான்றது எப்படி செயல்படும், அதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வர முடியும், ஆன்ம உலகங்கள்ல நம்ம எப்படி இருக்கிறோம், அங்க எப்படி நம்ம பிளான் பண்ணிக்கிறோம், எப்படி வந்து எல்லாருக்கும் எல்லா ஆன்மாக்களுக்கும் உதவி பண்றோம், பூமி எப்படி வந்து ஏற்றம் அடையும், அந்த வைப்ரேஷனல் லெவல்ஸ் எப்படி குறைஞ்சிட்டே இருக்கும், மேலோகங்களுக்கும் பூலோகங்களுக்கும் கீழே இறங்க இறங்க வைப்ரேஷன்ஸ் கம்மி ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம எந்த வைப்ரேஷன்ஸ்க்கு நம்ம மேட்ச் பண்ணுவோமோ, நம்ம வைப்ரேஷன்ஸ் நம்ம வளர்த்துட்டே இருந்தா எந்த வைப்ரேஷன்ஸ்க்கு மேட்ச் ஆகுறோமோ அந்த லோகத்துக்கு நம்ம செல்லலாம். ஸோ இது எல்லாமே நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த வைப்ரேஷன்ஸ் எப்படி வளர்த்திருக்கணும்னா மெடிடேஷன், நான் நிறைய வாட்டி மெடிடேஷனை பத்தி அவரு சொல்லிட்டே இருக்கிறாரு. மூச்சை கவனித்தல் பத்தி சொல்லிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு மூச்சுக்கும் உள்புற மூச்சு வெளிப்புற மூச்சுக்கும் நடுவுல அந்த இருக்கிற அந்த சைலன்ஸ் தான் வந்து சுந்தரம் இருக்கிற இடம் அப்படின்றாங்க. ஸோ உள்புற மூச்சு வெளியே போற மூச்சுக்கு நடுவுலயே இருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு மூச்சிலும் கலந்து இருக்கிறாங்கன்றத நாம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அற்புதமான புக்கை எழுதின அந்த ஹிதேஷ் மாஸ்டருக்கு நாம நன்றி சொல்லலாம். ஹிதேஷ் மாஸ்டரை பத்தி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவரு எங்க இருக்கிறாரு, என்ன பண்றாருன்றத. ஸோ ஹிதேஷ் வசிஷ்ட், the founder of Life Here and Now and an award-winning coach, has dedicated the last 12 years of his life to mind-body energy connection work. ஸோ அவர் வந்து லைஃப் ஹியர் அண்ட் நவ் அப்படின்ற ஒரு இதை உருவாக்கி அதுல வந்து நிறைய பேருக்கு கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த கோச்சிங் கொடுக்கறதுக்காக அவருக்கு அவார்டும் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ 12 வருஷமா தொடர்ந்து அவரு இதுக்காக செயல்படுறாங்க. ஸோ எப்படி வந்து நம்ம வாழ்க்கையும் மனமும் உடலும் அந்த கனெக்ட் பண்ண முடியும், அந்த எனர்ஜி எப்படி கனெக்ஷன் ஏற்படுத்த முடியறதுன்றது அதன் மேல அவர் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறாரு. He along with his wife Shubhangi holds meetings, workshops and private one-to-one sessions on different healing modalities and soul science, both nationality and internationally. ஸோ நம் நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் அவங்க ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் 2 பேருமே செஷன்ஸ் நடக்கிறாங்க, ஒர்க் ஷாப்ஸ் நடத்துறாங்க. அதுக்கப்புறமா ஒருத்தருக்கும் கவுன்சிலிங்ஸும் கொடுக்குறாங்க. நிறைய ஹீலிங்ஸ் மெடிடேஷன்ஸ் அவங்க பண்ணிட்டே இருக்கிறாங்க. He brings forth the compassionate energy of Sundaram in his session that guides his subjects to find deeper meaning to life. அவரோட செஷன்ஸ்ல ஒவ்வொரு வாட்டியும் அவர் இந்த சுந்தரம் ஆற்றலுக்கு கனெக்ட் ஆகிதான் நிறைய மெசேஜஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஹிதேஷ் மாஸ்டர், இவ்வளோ அழகா வந்து நீங்க இந்த புத்தகத்தை எடுத்துன்னு வந்திருக்கீங்க. நாங்களும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா எங்க வாழ்க்கையிலையும் இதெல்லாம் நான் செயல்பாட்டுல கொண்டு வந்து நாம் எல்லாருமே ஒன்னா வளர்ச்சி அடையணும்ன்றதுக்காக தான் சுந்தரம் ஆற்றலை நான் வந்திருக்காங்க. நாமளும் அவங்களுக்கு கனெக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள். வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் எனும் பட்டனை அழுத்தவும்.